ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. உண்மையாகவே நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பை இந்த வேத வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மை அதிகமாக தேவன் நேசிப்பதினால்தான் நமக்காக இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் என்று வசனத்தின் மூலம் நான் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நமக்காக, முதல் வாரத்தில் கிறிஸ்து நமக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று வேத வசனத்தை வாசிக்கும்போது பார்ப்போம் என்றால், கிறிஸ்து நமக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக அவர் பலியாக மாறியிருக்கிறார், காணிக்கையாக மாறியிருக்கிறார். இன்று அநேகர் காணிக்கை செலுத்துகிறோம். எதற்காக, என்னத்திற்காக என்று அறியாதபடிக்கு அநேக மனிதர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து அவர் தம்மையே காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்று அநேகர் பொருட்களை, பணங்களை காணிக்கையாக கொடுப்பார்கள். அதை தேவனிடத்தில் ஏதாகிலும் எதிர்பார்ப்பார்கள். காணிக்கை செலுத்திவிட்டு ஆண்டவர் ஏதாகிலும் நன்மை செய்வாரா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தேவன் இந்த வசனத்தில் இந்த வார்த்தை என்ன குறிப்பிடப்பட்டு, கிறிஸ்து நமக்காக என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக அவர் காணிக்கையாக மாறியிருக்கிறார், பலியாக மாறியிருக்கிறார். ஒரு மனிதனுக்காக காணிக்கை, மனிதனை அர்ப்பணிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து நமக்காக அவர் மனித ரூபம் எடுத்து காணிக்கையாகும், பலியாகவும் நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதுபோல் அவருடைய அன்பை அறிந்து கொண்டு அதற்கு திரும்பவும் நாம் எதை செலுத்த முடியும் என்றால் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பை நாம் நன்கு அறிந்து கொண்டோம் என்றால் உண்மையாகவே இந்த பூமியில் நீங்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் அன்பிலே நாம் நடந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் காணிக்கையாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். காணிக்கை என்பது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. அவர் தம்மையே காணிக்கையாக அர்ப்பணித்ததினால அவர் அநேக பாடுகள், அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், தன் ஜீவனை என்று பாராதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் நமக்காகவே அவர் பிறந்து நமக்காகவே அவர் பலியாக இருக்கிறார். மனித குலத்தை ரட்சிக்கும்படியாக, மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் அவர் தம்மை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் எந்த அன்பையும் நாம் பார்க்க முடியாது. அந்த அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பை அறிந்திருப்பதனால அன்பிலே நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரிலும் தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை அவர் உங்களுக்காகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த ஒரு மனிதனானாலும் ஒரு மனிதனை நேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதர்களுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் ஒருவர் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை விட மேலான அன்பு இந்த பூமியில் நாம் அறிந்து கொள்ள முடியாது. திரும்பவும் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்து நமக்காக அவர் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் உங்கள் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் நினைக்க வேண்டும், கிறிஸ்து எனக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார், என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார், என்னை நேசிக்கிறார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்போது நாம் அவரை போல மற்றவர்களுக்காக நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்தில் உடன் பிறந்தவர்களோடு கூட, மற்ற சின்னங்களோடு கூட அன்பிலே நடந்து கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம்
கிறிஸ்துகளுக்காக அன்பாக இந்த காரியங்களை செய்தது போல நாங்களும் அன்பிலே அநேகருக்கு அன்பை வெளிப்படுத்த காணிக்கையாகவும் வழியாகவும் நீர் ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் எங்களை அர்ப்பணித்து இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.